Hallelujah. Hallelujah. Let's all stand and we give thanks to Him. காலை நேரத்தில் நான் எல்லாரும் எழுந்திருந்த அவருடைய சமூகத்தில் நன்றி பலிகளை அவருக்கு செலுத்துவோம். வேதம் சொல்லுகிறது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து களி கூறும்படியாக நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். The word of God says, this is the day that God has made to worship Him. அவரை ஆராதிக்கும்படியாக, அவரை உயர்த்தும்படியாக, அவருடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அவருடைய சமூகத்திலே நாங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு நம்பிக்கையோடும் கூட அவருடைய சமூகத்திலே நாங்கள் வந்து காத்திருக்கிற பொழுது அவர் எங்களை எல்லா பயங்களில் இருந்தும் எல்லா கண்ணிகளில் இருந்தும் எங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய வசனம் சொல்லுகிறது, அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது, அவருடைய கிருபை மாறாததாக இருக்கிறது. அவர் எங்களை தாழ்மையில் இருந்து எங்களை தூக்கி எடுத்து உயரங்களிலே ராஜாக்களோடும் அதிகாரிகளோடும் அதிபதிகளோடும் எங்களை உட்கார வைத்திருக்கிறார். இது அவருடைய கிருபை அல்லாமல் வேறு ஒன்றுமே இல்லை. அவருடைய கிருபை எங்களை அனுதினமும் நடத்துகிறது. அவருடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒன்பதாவது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் படியாக சொல்லுகிறான், கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். நீர் என் நியாயத்தையும் என் வாழ்க்கையை தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போடுகிறீர். சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள், அவர்கள் பட்டணங்கள் நிர்மூலமாகின, அவர்கள் பேரும் அவர்களோட கூட ஒளிந்து போயிற்று. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். 9வது வசனம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையே நம்பியிருக்கிறார்கள். அவருடைய கண்கள் சிறுமைப்பட்டவர்களை நோக்கி பார்க்கிறது. அவருடைய கண்கள் சிறுமைப்பட்டவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நாங்கள் சிறுமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு நாங்கள் திக்கற்றவர்களாய் இருந்த பொழுது அவர் எங்கள் மேல் மனதுருகி எங்கள் நிமித்தமாய் இந்த உலகத்துக்கு வந்து எங்களை மீட்டுக் கொண்டு எங்களை உயர்த்தி எங்களை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்திருக்கிறார். அவருடைய கிருபை பெரிதாய் இருக்கிறது. பிதாவே, உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய கிருபை எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே வந்து ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை அறிந்த உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நீர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து அவர்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர்களுக்கு தெரிவிக்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் உம்மை நம்பியே வந்திருக்கிறபடியால் நீர் அவர்களை பூரண சமாதானத்தோடு நீர் காத்துக் கொள்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தாராதனையில் உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், உம்முடைய பிரசன்னம் மூடிக்கொள்ளட்டும் அப்பா. உம்முடைய வல்லமுள்ள கரம் எங்களோடு கூட இருந்து நடத்தட்டும். கர்த்தாவே, நாங்கள் அல்ல, நீரே உம்முடைய கிருபையின் நாமத்தினாலே உம்முடைய கிருபையின் சத்தியத்தினாலே எங்களை நடத்துகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சுய பலத்தினாலோ எங்களுடைய சுய வல்லமையினாலோ எங்களுடைய சுயத்தினாலோ அல்ல, கர்த்தாவே, உம்முடைய ஆவியினாலே சகலமும் ஆகும் என்று
சொன்ன தேவன். உங்களுடைய ஆவியானவர் தாம் இந்த இடத்துல அசைவாடுகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாங்கள் அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுப்போம். அவர் சொல்லும் கர்த்தாவே, உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்திருக்கிறது, உம்முடைய வல்லமுள்ள கரம் எங்களை தாங்கி நடத்துகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். கர்த்தாவே, உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். அப்பா, அந்த வசனத்திலே சொல்லப்பட்டபடி கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதும் இல்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையே நம்பி இருப்பார்கள் என்று சொல்லி, உம்முடைய நாமத்தை நம்பி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கிருபை ஒரு நாளும் விட்டு விலகாதபடி நடந்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி. ஹல்லேலூயா. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே சேவை எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம். தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே சேவை செய்ய கிருபை ஆறுமே சேவை செய்ய கிருபை ஆறுமே. தாழ்மையோட இடத்தில் தான் அவருடைய கிருபை இறங்குகிறது. அவர் எங்களை கண்ணோக்கி பார்க்கிறார்.
செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்திலே உம்முடைய கிருபை எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உமது மகிமையான பிரசன்னத்தை எங்கள் மத்தியிலே வைத்திருக்கிறவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினீரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் என் இயேசு ராஜனே. எல்லாருக்கும் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார், எத்தனையோ அதிசயங்களை செய்திருக்கிறார். நன்றியோடு நான் துதி பாடுவேன் என் இயேசு ராஜனே. எனக்காய் செய்த நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். என்னடங்கான நன்மைகள் செய்யும் எனக்காயிடும் நானே. என்னடங்கான நன்மைகள் யாவையும் எனக்காயிடும் நானே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எங்கள் இயேசு ராஜனே. எனக்காய் செய்த நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் என் இயேசு ராஜனே. எனக்காய் செய்த நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். எண்ணிலடங்காத நன்மைகள், எண்ணிலடங்காத நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. எண்ணிலடங்காத நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, நினைக்காத நன்மைகளை செய்கிறவர், நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கே நன்றியோடு நான் துதி எல்லாரும் சேர்ந்து எனக்காய் செய்த நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன்
நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுகிறேன். ஒவ்வொருவரையும் கடந்த நாட்கள் கடந்த மாதங்களாக பாதுகாத்திருக்கிறார். எங்களை நடத்தி வந்திருக்கிறார். அவர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஆபத்தில் எங்களோடு கூட இருந்து நடத்தி இருக்கிறார். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். நீர் செய்த நன்மைகளை நினைக்கிறோம். நீர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரமாயிருக்கிறப்பா. உம்முடைய மகிமையான கரத்தை எங்கள் மேல் நீட்டி எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்களை உயர்த்திருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு ஆண்டவரே எண்ணி பார்க்க முடியாத நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறீர்கள். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடந்த 4 மாதங்கள் எங்களோடு கூட தேவைகளை சந்தித்தவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த 4 மாதங்களில் எங்களோடு கூட எங்களுக்கு தேவைகளை சந்தித்து எங்களை ஆசீர்வதித்தவரே, எங்களை பாதுகாத்தவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சிங்காசனத்திலிருந்து எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உடைய சிங்காசனத்திலிருந்து எங்களை நீங்கள் கண்ணோக்கி பார்க்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய கிருபைக்காய் நீர் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவராய் இருக்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிமை எங்கள் மத்தியிலே கர்த்தாவே 2 பேர் என்னுடைய நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அந்த இடத்துல இருப்பேன் என்று சொன்ன தேவன், நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ 2 பேர் 3 பேர் என்னுடைய நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மத்தியிலே ஒருமித்து நாங்கள் கூடியிருக்கிற பொழுது நீர் வந்து எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர், நீர் எங்களை இந்த இடத்துல வந்து உயர்த்தும்படியாக கர்த்தாவே உமக்காக வாழும்படியாக நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. எங்கள் மத்தியிலே அவர் வாசிக்க விரும்புகிறார். எங்கள் மத்தியிலே கடந்து வந்தார். வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும்
வாசம் செய்யும் இரு மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே எங்கள் நடுவிலே வசித்திட நன்றி அப்பா எங்கள் மத்தியிலே வசிக்கிறவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் மத்தியில் அசைவாடுகிறவர்கள் வாசம் செய்பவரே எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தேவனே உமக்கு சிங்காசனமாகிட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. நாங்கள் சொல்லும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும் இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தேவனே எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும் 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 எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். நன்றி ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே உலாவுகிறவரே, எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே நிராசை வாடிக்கொண்டிருக்கிறது உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே நிராசை வாடுகிறது உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை பரிசுத்த அலங்காரத்துடன் உம்மை தொழுது கொள்கிறோம். உம்முடைய சமூகத்துக்கு நேராக எங்களுடைய கரங்களை உயர்த்துகிறோம் அப்பா. பரலோகத்துக்கு நேராக எங்களுடைய கரங்களை உயர்த்துவோம். வானத்தையும் பூமியை படைத்துதான் எங்களுடைய தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வருகிறது. இதோ வானத்தையும் பூமியையும் கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட எங்களுக்கு அவருடைய சமூகத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வருகிறது. எங்களுக்கு வேற எங்க இருந்து ஒத்தாசை இல்லை. அவரால் அல்லாமல் எங்களுக்கு மீட்பு இல்லை. அவர் இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. அவர் இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு விடுதலை இல்லை. அவர் இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்க போறதில்லை. நாங்கள் எப்படியான பாதையில சென்றாலும், நான் கண்ணீரின் பாதையில போனாலும், துக்கத்தின் பாதையில போனாலும், துன்பத்தின் பாதையில போனாலும் அவர்களோடு கூட எங்களை நடத்துகிறவராயிருக்கிறார்.
இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. யாவே நீரின் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. யாவே நீரின் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலின் எங்கள் ராஜாவாய் நீரல்லவோ. இஸ்ரவேலின் தேவன் எங்கள் ராஜாவாய் நீர் தூங்குவதில்லை. அவர் எங்களை கைவிடுகிறதும் எங்களை விட்டு விலகுகிறதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் அதன்படியே செய்கிறவராயிருக்கிறார். இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நன்றி செலுத்துகிறோம். எங்களை கண்மணி போல பாதுகாக்கிறோம். எங்களுடைய பாதம் கல்லில் இடராதபடி உங்களுடைய தூதரை அனுப்பி எங்களை ஏந்திக் கொள்கிறவரை உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உங்களுடைய வல்ல கரம் எங்களை அரவணைக்கிறதுக்காய், உங்களுடைய சட்டைகளின் நிலையிலே கதாவே உங்களுடைய பிள்ளைகளில் மறைத்திருக்கிறதுக்காய் சொல்கிறோம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். எத்தனை இன்னல்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் உடைய வலது கரம் எங்களை தாங்குகிறதப்பா. நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படும். தேவரீர் நிறைங்களோடு கூட இருக்கிறது காய் சொல். தேவரீர் நிறைங்களை நடத்துகிறது காய். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். அப்பா, சமூகத்திலே தாழ்த்துகிறோம். நீர் எங்களோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் தாழ்வுள்ளவனை கண் நோக்கி பார்க்கிறீர். கர்த்தாவே, எங்களை குப்பையிலிருந்து எடுத்து நீர் எங்களை உயர்த்தி ராஜாக்களோடு அமர செய்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை. தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை. வானாலெல்லாம் அது போதுமே, சுகமுடன் சம்பளமுடன் சேவை செய்ய கிருபை நாடுமே. உமக்கு வாழ முடிய ஊழியத்தை செய்ய கிருபை
கிருபை தாரும். கிருபை செய்த கிருபை ஆறுமே. கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதை இம்மட்டும் காத்தருளே. இன்னும் தேவை கிருபை ஆறுமே. இன்னும் தேவை கிருபை ஆறுமே. நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறீர்கள். எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து உம்முடைய கிருபை உள்ள கரங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தாமே எங்களோடு கூட இடைப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையின் கரத்தினால் எங்களை மூடிக்கொள்ளுங்க. உம்முடைய வசனத்தோடு நீர் பேசுங்கப்பா. உம்முடைய வசனம் எங்களுடைய கால்களுக்கு ஆண்டவரே பலத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்து மான்கால்களை போல ஓட செய்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய கால்களை மான் கால்களை போலாக்கி கர்த்தாவே ஓட செய்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பலத்தின் உம்முடைய வார்த்தையின் பலத்தின் மிகுதியால் ஓட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல எங்களுடைய இடங்கள் அமர்ந்து கொள்வோம். Graham, Hallelujah. Where's Sunday school? Hallelujah. 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 Don't make noise, huh? எல்லாருமாய் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து செல்வோம். சில நேரத்தில் பார்க்கும் பொழுது ஆசீர்வாதத்தின் மிகுதியினால ஜனங்கள் என்ன திரும்ப செய்றாங்க, கர்த்தரையே மறந்துடுறாங்க. கர்த்தரை மறக்கிறதுனால என்ன நடக்குது தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்துக்கே வர முடியுதில்லை. ஆமென். என்ன செய்யறது? ஒரு பாடல், ஒரு ஃபாதர் ஒரு பாடல் இருக்கிறது. இந்த அழகெல்லாம் ஒரு நாள் அற்று போயிடும். நாங்கள் பார்க்கறதான இந்த வெயில், சூரியன், சந்திரன் எல்லாம் மறைந்து எது எங்களுக்கு அழகா தெரியுதோ அது எப்படி இருக்குன்னா இந்த காணல் நீர் மாதிரி அப்படியே ஓடிடும், நிற்காது. நாங்கள் வசதியை தேடி 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 ஓடுவோமா இருந்தால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் கர்த்தரை தேடி 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 ஓடுவோமா இருந்தால் வசதி வாய்ப்பு எல்லாமே தானாக. ஆமென். இதை ஏன் சொல்லுன்னா அதுதான் புது உடன்படிக்கை. அந்த புது உடன்படிக்கையில் இருக்கிறதால தான் இந்த என்ன சொல்றது, அந்த அருமை தெரியுது இல்லை. சொல்லப்போனா இப்போ நாங்கள் சொல்லுவோம் தானே, சில நேரம் இருக்கிற நேரம் தெரியாது, அதில் அருமை தெரியாது. கர்த்தர் எங்களோட இருக்கக்குள்ள அவருடைய அருமை எங்களுக்கு தெரியாது. அவர் இல்லாத நேரம் தான் அவருடைய அருமை எங்களுக்கு தெரியும். எப்போ அவர் இல்லாமல் இருப்பார்?
அவரோட நாங்க இல்லாத நேரம். ஏன்னு சொன்னா அவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை. அவர் எங்களோட இருக்கிறார். ஆனா நாங்க அவரை விட்டு ஓடுனதுக்கு பிறகுதான் அவருடைய அருமை தெரியும். ஐயோ விட்டுட்டோமேன்னு சொல்லி அந்த நேரம் என்ன செய்யறேன்? கவலைப்பட்டு என்ன செய்ய? கண்ணீர் விட்டு ஒன்றும் செய்ய இயலாது. போனதுதான், திரும்பி வரப்போறது. கர்த்தருடைய ஆசீர்வாதமும் அப்படிதான். அவர் தர வேண்டியதை நாங்க இழந்துட்டோம்னு சொன்னா மிச்சம் இருக்கிறது தான் வரும். எல்லாருமே திருப்பிக் கொள்வோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 12வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும். எபிரேயர் 12வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 24வது வசனம். Hebrew chapter 12 verse 23 to 24. பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்துக்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்துக்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்துக்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இப்ப நான் சொன்னது சரியா இல்லையா? இதுதான் நான் முதல் சொன்னேன். நாங்க யார்கிட்ட வந்திருக்கிறோம்? ஏதோ ஒரு கட்டிடம் இருக்குது, அந்த இடத்துல ஒருத்தர் வந்து இங்க இருந்து கத்திட்டு இருக்கிறார், அவர் சொல்றதை கேட்டுட்டு போகும்ன்றதுக்காக வந்திருக்கிறோமா? அப்படி இல்ல. இந்த இடத்துல தெளிவா வசனம் சொல்லுது, பரலோகத்துல பேர் எழுதி இருக்கிற. இப்ப சொல்லவா, யார் யார் பரலோகத்துல பேர் எழுதி இருக்கிறோ அவங்க மட்டும்தான் இங்க இருக்கணும். யாருடைய பேர் இல்லையோ அவங்க இங்க இல்லை. ஆமே. ஏனென்று சொன்னால் இந்த வசனம் சொல்லுகிறது, பெயர் எழுதி இருக்கிற எல்லாரும் எங்க வந்திருக்கிறோமா? இது எப்படி தெரியுமா சொல்லுது? சர்வ சங்கம். சங்கத்துல என்ன நடக்கும்? சங்கத்துல என்ன நடக்கும்? கூட்டம் நடக்கும். ஒருத்தர் மட்டுமா பேசுவார்? அதான் சங்கம். ஆனா இன்னைக்கு சபை, ஆனா இந்த இடத்துல இந்த வசனம் தெளிவா சொல்லுது, சர்வ சங்கமாகிய சபையினிடத்துல வந்திருக்கிறீங்க. நீங்க சபையிடத்துல வரும் பொழுது இந்த இடத்துல ஒருத்தர் இருந்து கத்திட்டு போறது மாத்திரமல்ல, சங்கத்துல இணைஞ்சிருக்கிற எல்லாருக்குமே கதைக்கணும், ரைட்ஸ் இருக்கிறது. கதைக்கு தான் வரும். கதைத்தால்தான் உங்களுக்கும் தெரியும், உங்களுக்கு விளங்கிட்டு எனக்கு தெரியும். ஆமென். இப்ப சொல்லுகிறது, எங்களுடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பெயர்கள் எழுதப்பட்டவர்களுடைய இந்த நபர்கள் தேவனுடைய சபையிலே வந்து சேர்ந்திருக்கிறார்கள். வந்து சேர்ந்த யாவருக்கும் தேவன் என்ன வைத்திருக்கிறார்? நியாயாதிபதியாகிய தேவனிடத்துக்கு. நாங்க வந்து சேர்ந்தது சாதாரண இடம் இல்லை. நாங்க வந்து சேர்ந்தது சாதாரண இடம் இல்லை. நான் இந்த கட்டிடத்தை சொல்லல, எதை சொல்றேன்? நாங்கள் ரட்சிக்கப்பட்டு யாரிடத்துல வந்து விழுந்தோமோ அது சாதாரண இடம் இல்லை. அது சாதாரண இடம் இல்லை. ஏன்னு சொல்ல வசனம் அப்படிதான் சொல்லுது. வசனம் சொல்லுகிறது, சர்வ சங்கமாகிய சபையிடத்துக்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்துக்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்துக்கும். இதை விட வேற என்ன விளங்கப்படுத்தலாம் இந்த வசனத்தை? இதை விட வேற எப்படி நாங்க சொல்லலாம்? நாங்க வந்து சேர்ந்த இடம் அப்படி. நாங்க சில நேரம் சொல்லுவோம் தானே, சில நேரம் யாராவது ஒருத்தர் நல்லவராக இருக்கிறார்,
இன்னொருத்தர் கொஞ்சம் கெட்டவராக இருக்கான்னு வச்சுக்கொள்ளும். இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்? இவர் சேர்ந்த இடம் நல்ல இடம். அவரை பார்த்து என்ன சொல்லுவோம்? சேர்க்க சரியில்லை. என்ன சரியில்லை? நாங்கள் யாரோட சேர்றோமோ அவங்கள போலதான் நாங்களும் இருப்போம். ஒருத்தர் சொன்னார், தன்னுடைய பிள்ளைக்கு தான் எந்த விதத்திலையும் கட்டுப்பாடு படுத்தலையாம். அப்ப மகன் கேட்டானா, உனக்கு பிரச்சனை இல்லையா நான் என் ஃப்ரெண்ட்ஸோட இப்படியெல்லாம் பேசுறேன் கதை? அந்த மனுஷன் சொன்னான ஒரு கதை, நீ எப்படிப்பட்டவர்களோட சேர்கிறன்றது உன்னுடைய கேரக்டர்ல இருந்து தெரியும். நான் எப்படி இருக்கிறேன் என்பது நான் சேருகிறவர்களுடைய கூட்டத்தில் எப்படிப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறேன் என்பது நான் நடந்து கொள்கிற விதத்தை குறித்து தெரியும். நாங்க எங்க சேர்ந்திருக்கிறோம்? தேவனிடத்துல சேர்ந்திருக்கிறோம். நியாயாதிபதிகளுடைய சங்கத்துல சேர்ந்திருக்கிறோம். அப்ப நியாயாதிபதி அவராயிருந்தால் நாங்க எப்படி இருக்கணும்? நீதியோடும் நேர்மையோடும் இருக்க வேண்டும். அப்ப நாங்க நீதியோடும் நியாயத்தோடும் வாழுகிற பொழுது மற்றவர்கள் எங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்கள்? இவர்கள் நீதிமான்கள், இவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், இவர்கள் வித்தியாசமானவர்கள். அதனாலதான் எங்களுக்கு பேர் அல்லேலூயாக்காரங்க. ஏன்னு சொன்னா எந்த நேரமும் அல்லேலூயா சொல்றபடியா. இன்னொரு கூட்டங்களை பார்த்து சொல்லுது, இவர்கள் ஆராதிக்கிறது யாரு? ஒரு வெள்ளைக்கார கடவுள் ஆராதிக்கிறார். அவர் வெள்ளைக்காரர் எங்க பிறந்திருக்கணும்? யூரோப்ல பிறந்திருக்கணும். அப்படி இல்லாட்டி அமெரிக்கால பிறந்திருக்கணும். ஆனா அவர் அமெரிக்காவிலேயோ யூரோப்லயோ பிறந்து வெள்ளைக்காரனாகல. அவர் எங்களை போல ஆசியால தான் பிறந்தார். அவர் எங்களை போல ஒரு மனுஷன் தான். ஆனா மனுஷனுடைய என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள கூடாது என்கிறதுக்காக இப்படி ஒரு கதைகள். ஆனா கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வரப்பிரசாதம் என்ன தெரியுமா? அவரிடத்துல சேர்ந்துட்டோம். ஆனா சேர்ந்த எங்களுக்கு அவர் ஒரு விலை கொடுத்தார் பாருங்க. அந்த விலை கொடுத்த அந்த விலையினுடைய மதிப்பு எப்படி தெரியுமா இருக்குது? இந்த வசனம் சொல்லுகிறது, காயினும் ஆபேலும் காணிக்கை செலுத்த போகிறார்கள் தேவனுடைய சமூகத்திலே. அவர்கள் காணிக்கை செலுத்த போகும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆபேலுடைய காணிக்கையை அவர் அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கையை அவர் நிராகரித்துட்டார். ஆண்டவர் ஏன் காயினுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளல? சொல்லுங்க. அவர் ஆபேலுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டார், ஆனா காயினுடைய காணிக்கையை அவர் ஏற்றுக்கொள்ளல. ரெண்டு பேரும் கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட மனிதர்கள், அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள், ரெண்டு பேரும் வராங்க காணிக்கை செலுத்துறதுக்கு. ஆனா வரும் பொழுது கர்த்தர் ஒருத்தனுடையதை ஏற்றுக்கொண்டார், இன்னொருத்தனுடைய ஏற்றுக்கொள்ளல. என்ன காரணம்? இதுக்கு ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, சிலர் எப்படி தெரியுமா சொல்றாங்க? காயின் தேவன் உண்டாக்கப்பட்டதான இந்த நிலத்துல அவரால் உண்டாக்கப்பட்ட காரியத்திலிருந்து காணிக்க கொண்டு வந்தான், அதனாலதான் ஆண்டவர் அவரை ஏற்றுக்கொள்ளல. அது ஒன்று. அடுத்து, ஆபேல் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டாலும் அதுல இருந்து ஒரு முதல் பகுதியை எடுத்து வந்தான். அவருக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நீங்க எங்க இருந்து நீங்க கடையில வாங்கிட்டு வந்தாலும் சரி, தோட்டத்துல போட்டாலும் சரி, கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்னத்தை? எங்களுடைய உள்ளத்துல இருந்து என்னத்தை கொடுக்கணும். அவருக்கு வேணும் எங்களுடைய இருதயம். இங்க என்ன இருக்கிறதோ அதை தான் அவன் எதிர்பார்க்கிறார். ஏன்னா ஆவியானவர் இங்கதான் இருக்கிறார். இங்க இருந்து இவர் என்னத்தை விரும்புகிறாரோ அது அவருக்கு கிடைக்குமா இருந்தால் அதைத்தான் அவர் விரும்புவார். நாங்க இருக்கிற 100 ஆடை கொண்டாந்து விட்டாலும் அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா அந்த 100 ஆட்டுலையும் எத்தனை ஆட்டை அவருக்கு உண்மையாய் கொடுக்கிறோமோ அதை தான் அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா.
இப்ப அவர் சொல்றார், இந்த ஆபேல், இந்த காயின் ஆபேலும் வந்து காணிக்கை செலுத்த போறாங்க. காணிக்கை செலுத்த போற இடத்துல இந்த ஆபேலுடைய காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், காயினுடையதை ஏற்றுக்கொள்ளல. இப்ப என்ன தெரியுமா நடக்குது? இப்ப இந்த காயினுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளாததுனால இந்த காயின் என்ன செய்கிறான்? ஆபேலை கொலை செய்கிறான். ஆபேலை கொலை செய்கிற பொழுது அவனுடைய ரத்தம் இந்த பூமியில இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுது. இந்த ரத்தம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுது. இப்ப வேதம் சொல்லுது, இந்த காயினுடைய ரத்தம், இந்த ஆபேலுடைய ரத்தம் கர்த்தரை பார்த்து கூப்பிட்டதை விட எங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் என்ன செய்யலாம்? எங்களுக்கு இதை விட மேலா கூப்பிடுது. எப்படி கூப்பிடுது? ஆபேலுடைய ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டது, ஆனா இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தேவனை நோக்கி எங்கள் எல்லாருக்காகவும் கூப்பிடுது. ஆமென். ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலாம், நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்துக்கும் வந்து சேர்ந்துள்ளீர்கள். அவர் எங்களுக்கு நன்மை செய்கிறவர். அதனாலதான் அவர் எங்களுடைய வாழ்க்கையை மீட்டிருக்கிறார். அதனாலதான் அவர் எங்களுடைய வாழ்க்கையை அவர் மீட்டு என்ன செய்திருக்கிறார்? உயர்த்தி இருக்கிறார். அவருடைய ரத்தம் இன்னும் எங்களுக்காக பேசிட்டு இருக்குது. ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக பேசிட்டு இருக்குது. ஏன்னு சொன்னா நாங்க ஒவ்வொரு நாளும் நாங்க கர்த்தருடைய சமூகத்திலே விடிய காலையில எழும்புகிற ஒவ்வொரு நாளும் அந்த புதிய நாள்ல அவர் எங்களுக்காக பேசிட்டு இருக்கிறார். நாங்க படுக்கைக்கு போனாலும் அவருடைய ரத்தம் எங்களுக்காக பேசிட்டு இருக்கிறது. ஆனா இவர் சொல்றார், இதுல ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை சொல்றார். இந்த என்ன சொல்றது, இந்த ரத்தம் வந்து எங்களுக்கு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கு. இந்த ரத்தம் எங்களுக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கு. இது என்ன மாதிரியான உடன்படிக்கை? இந்த உடன்படிக்கையில அவர் சொல்றார், இது நெடுகளும் பேசிட்டு இருக்குது. காயினுடைய ஆபேலுடைய ரத்தம் பேசினது, அது ஒருதனுக்காக பேசினது. ஆனா இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் பேசிக்கொண்டே இருக்குது. இது ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டார், இது நடந்துட்டே இருக்கும். நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். உடன்படிக்கைன்னா என்ன? உடன்படிக்கைன்னா என்ன? பேருக்கு இடையில நடக்கிற ஒரு ஒப்பந்தம், ரெண்டு கூட்டத்துக்கு இடையில நடக்கிற ஒப்பந்தம், ரெண்டு நாடுகளுக்கு இடையில நடக்கிற ஒரு ஒப்பந்தம், ஏதோ ரெண்டு சாராருக்கு சம்பவம். இப்ப இந்த உடன்படிக்கையில என்ன செய்வாங்க சொல்லுங்க மாமா? உடன்படிக்கைன்னு சொன்னா அதன்படி நடக்கணும். நடக்காட்டி என்ன நடக்கும்? உடன்படிக்கையை மீறலாம். அதே நேரம் உடன்படிக்கையை மீறினா பெனால்ட்டியும் வேணும். உடன்படிக்கை மீறினா எப்படி பெனால்ட்டி கிடைக்குது? இப்ப நீங்க வாருங்க, உங்களுக்கு எனக்கும் இடையில ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்ரிமெண்ட் போடுறோம். இதான் உடன்படிக்கை. இந்த எக்ரிமெண்டின் படி இப்ப நான் சொல்றேன், நீங்க உங்களுடைய உங்களுடைய சொத்தை எனக்கும் என்ற சொத்தை உங்களுக்கு போட்டு இப்போ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிக்கிற இடத்துல இப்போ ஒரு ஒப்பந்தம் வருது, வார பங்குல 50-50. இது எப்படி? ரெண்டு பேருக்கு இடையில, நீங்களும் ஓகே நானும் ஓகே. இப்ப இந்த ஒப்பந்தத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னா, இதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தின் படி இந்த 50% உங்களுக்கு 50% எனக்கு. ஆனா இதற்குள்ள ஏதாவது ஒரு காரியத்துல நீங்க பிழைப்பீங்களா இருந்தா நீங்க எனக்கு அபராதம் கட்டணும். இதுல நான் ஏதாவது ஒரு குளறுபடி செய்வனா இருந்தா நான் அபராதம் கட்டணும். இது ஒரு ஒப்பந்தம். இப்ப நீங்க வாரீங்க, இப்ப நான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் பண்றேன். இப்ப இந்த ஒப்பந்தத்துல எப்படி தெரியுமா? நீங்க ஒண்ணுமே இல்லை. இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க இப்படி எல்லாம் செய்வீங்கன்னு சொன்னா, இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னு சொன்னா, நீங்க சபைக்கு ஒழுங்கா வருவீங்க, ஆராதனைக்கு ஒழுங்கா வருவீங்க, நேரத்துக்கு வருவீங்க, ஜெப கூட்டத்துக்கு வருவீங்க, உபவாச கூட்டத்துக்கு, இதெல்லாம் நீங்க முறையா செய்வீர்களா இருந்தால் வருஷ முடிவில் நான் உங்களுக்கு
பெரிய ஒரு காரியத்தை செய்வேன்னு சொல்லி ஒரு சைன் அக்ரிமெண்ட். இப்ப இந்த அக்ரிமெண்ட்ல என்ன பெனால்டி? வராம போனா உங்களுக்கு தான் நட்டம், அது வேற. இதுல உங்களுக்கு ஏதும் பாதிப்பு இருக்குதா? நான் போட்ட ஒப்பந்தத்துல இல்ல. ஆனா இப்ப நான் போட்ட ஒப்பந்தத்தை நான் செய்யாம போனா நீங்க என்ன செய்வீங்க? எனக்கு உங்களுக்கு இவரை நம்ப இல்லாதுன்னு சொல்லி ஓடிடுவீங்க. இப்ப என்ன நடக்கும்? நான் நம்பிக்கை இல்லாதவனா போயிடுவேன். இந்த ஒப்பந்தம் முடிஞ்சு. இப்ப நீங்க போய் வெளியில எல்லாருக்கும் சொல்றீங்க, இவரோட இப்படி ஒன்று சொன்னார், இப்படி ஒன்று செய்தார், ஆனா இவர் செய்யலன்னு சொல்லி நீங்க 10 பேருக்கு சொல்லும் பொழுது கடைசிக்கு இப்ப எனக்கு என்ன நடக்கும்? என்னோட யாரும் ஒப்பந்தம் பண்ண மாட்டாங்க. இவர் நம்பிக்கை இல்லாதவரா போயிடுவார். இப்ப இப்படி ஒப்பந்தம் பண்ணது இப்ப எங்க வேதத்துல நாங்க பார்க்கிறோம். நாங்க ஏற்கனவே இதெல்லாம் பார்த்திருக்கிறோம். புது விஷயம் இல்லாம இது புது விஷயம் இல்லை. ஆனா நான் சில காரியத்தை சொல்ல வரேன் அதுக்கு பின்பதாக. அதுக்குதான் இதை சொல்றேன். இப்ப இந்த ஒப்பந்தத்துல இப்ப இந்த பழைய ஏற்பாட்டுல அநேக ஒப்பந்தம் நடந்தது. புதிய ஏற்பாட்டிலையும் ஒப்பந்தம் நடந்தது. அந்த ஒப்பந்தத்தை தான் நாங்க என்ன சொல்றோம்? உடன்படிக்கைன்றோம். இப்ப என்ன சொல்லுவாங்க? இந்த ஜனாதிபதி இலங்கையில போய், இந்தியால போய், அந்த நாட்டுல போய் 2 நாடுகளுக்கும் இடையில தானே என்ன சொல்றது, பொருளாதார உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டார்கள். இப்ப அந்த நாட்டுக்காரருக்கு ஒண்ணுமே இல்லை, இவர்கிட்ட இருக்கு. இப்ப என்ன தெரியுமா? இவர்களுக்கு இடையில இருக்கிற டீலிங் நீ ஒன்றுமே செய்ய தேவையில்ல, உன்னுடைய நாட்டை மேல கொண்டு வரதுக்கு என்னால முடிஞ்ச உதவி நான் செய்வேன். இப்ப அதே ஒப்பந்தம் அடுத்த விதமா போகுது. இப்ப 2 பேருமே அக்ரி பண்றாங்க, நீங்க உங்களுடைய நாட்டு பொருள் எனக்கு தான், என்னுடைய நாட்டு பொருள் உங்களுக்கு தான். இதுல 2ல எது நடக்காம போனாலும் 2 பேருக்கும் இடையிலான ஒப்பந்தம் முடிஞ்சது. இந்த உடன்படிக்கை 2 நபர் உடன்படிக்கை, 1 நபர் உடன்படிக்கை. இப்ப இந்த 2 நபருக்குள்ள உடன்படிக்கையில தான் நீங்களும் ஒரு பார்ட், நானும் ஒரு பார்ட். நீங்களும் அதுக்கு ஓகே சொல்லணும், நானும் ஓகே சொல்லணும். இந்த தனிநபர் உடன்படிக்கையில எப்படி வருதுன்னு சொன்னா, நான் மட்டும்தான் உடன்படிக்கை பண்றேன், நான் மட்டும்தான் சைன் பண்றேன், நீங்க சைன் பண்ணல. இப்ப இந்த உடன்படிக்கையில நான் செய்யாத பட்சத்துல உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதான இந்த சுமூகமான இந்த உறவு இல்லாமல் போகிறது. நான் நம்பிக்கையற்றவனா போயிடுறேன். இப்ப வேதத்துல 7 உடன்படிக்கை இருக்கிறது, அநேக உடன்படிக்கை இருக்கு, அதிகமான உடன்படிக்கை இருக்கிறது. இந்த 7 என்ன சொல்றது, இதுதான் மெகா உடன்படிக்கைகள். இந்த 7 மெகா உடன்படிக்கையில முதலாவதாக தேவன் ஆதாமோடு ஒரு உடன்படிக்கை பண்றார். அதை நீங்க ஆதியாகம புத்தகத்துல 3வது அதிகாரத்துல பார்த்தால் அந்த உடன்படிக்கை இருக்கிறது. அடுத்து தேவன் என்ன செய்கிறார்? நோவாவோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். 2 பேதுரு 2:5 சொல்லப்படுது. இப்ப இந்த ஆதாமோடு தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கை என்ன தெரியுமா? என்ன உடன்படிக்கை? அவர் ஆதாமோடு செய்து கொண்ட உடன்படிக்கை ஒரு ஆளா 2 பேரா? 2 பேரா? நோவாவோட உடன்படிக்கை பண்றார் 2 பேரா? ஒரு ஆளா? ஒரு ஆள். ஆண்டவர் சொல்றார் நோவாவை பார்த்து, இனிமேல் மனசாபப்பட்டு, இனிமேல் நான் இந்த உலகத்தை அக்கினியாலையும் தண்ணீராலையும் நான் இதுக்கு நோவா ஏதாவது சொன்னாரா? இப்ப ஆண்டவர் அடுத்து வர்றார், ஆபிரகாம்கிட்ட வர்றார்.
ஆபிரகாம் இடத்துல வந்து சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை பழுக பண்ணி பெருக பண்ணி இந்த பூமியை நிரப்புவேன், நீ இப்படி எல்லாம் வாழுவாய், நீ இப்படி எல்லாம் செய்வாய்ன்னு சொல்லி சொல்றார். இப்ப ஆபிரகாம் என்ன சொல்றாரு? இப்ப இந்த உடன்படிக்கையில் என்ன நடக்குது? தனியாளா இல்லாண்ட 2 பேரா? தனி ஒரு ஆள். யார் உடன்படிக்கை பண்றது? தேவன். ஆபிரகாம் அப்படித்தான் நினைச்சார். இவர் என்ன திரும்ப செஞ்சார்? இவர் பலிபீடத்தை கட்டி ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஆபிரகாம் come out. இப்ப இவர் வந்து இப்ப சில இந்த ஆபிரகாமை குறிச்ச படங்கள்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு வயசு பொண்ணு ஒருத்தர் வருவார், வந்து எட்டி பார்ப்பார் ஆபிரகாம், தேவன் கூப்பிடக்குள்ள இப்ப வந்து எட்டி பார்க்கிறார். ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, உன்னோட கூட ஒரு உடன்படிக்கை பண்ண போறேன். இப்ப இவர் என்ன தெரியுமா செய்றார்? ஒரு பலிபீடத்தை கட்டுறார். பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்துல என்ன செய்யறார்? கர்த்தர் ஒண்ணுமே சொல்லல, அவர் சொல்லாதெல்லாம் இவர் செய்யறார். ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து இவர் அதை 2ஆ பிளந்து இவர் வந்து பங்கால் போய் நிற்கிறார். கர்த்தர் வரவே இல்லை. ஏன் வரல? அவர் சொன்னார், ஆபிரகாம் நீ வான்னு மட்டும்தான் சொன்னார். இவர் வந்து ஆட்டை 2ஆ வெட்டி 2ஆ கிழிச்சிட்டு போய் அந்த பக்கம் நிற்கிறார். இப்ப என்னன்னா அவருடைய என்னன்னா, இப்ப தேவன் என்னோட உடன்படிக்கை பண்ண போறார், இப்ப நானும் அவரும் போய் சைன் பண்ண போறோம். அவர் வரல. அடுத்த நாள் வர்றார், ஆபிரகாம் நான் உன்னோட கூட ஒரு உடன்படிக்கை பண்ண போறேன். இப்ப தேவன் வந்து சொல்றார் ஆபிரகாமை பார்த்து, இந்த உடன்படிக்கை உனக்கும் எனக்கும் 2 பேருக்கும் இடையில, நான் உன்னோடு பண்ற உடன்படிக்கை. நீ எனக்கு இதுக்கு ஒண்ணுமே செய்ய தேவையில்லை, இதுக்கு கைமாற நீ எதுவும் செய்ய தேவையில்லை. நான் சொல்லுகிறேன், உனக்கு நான் இதை செய்வேன், உன்னை ஆசீர்வதிக்கவே, உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே, உன்னை பெருக பண்ணுவேன், நீ பழுகி பெருகி இந்த பூமியெல்லாம் நிரப்புவாய், இதற்கு நான் கேரண்டி. இப்ப அது அப்படியே இருக்கக்குள்ள அப்படியே நீங்க உபாகமத்துக்கு வரீங்க. உபாகமத்துக்கு வரும் பொழுது யாத்ராகமத்துக்கு வரும் பொழுது 11வது அதிகாரத்துல இப்ப தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோட ஒரு உடன்படிக்கை பண்றார். இந்த உடன்படிக்கையில யார் யார் என்ன பண்றாங்க? யார் யாரோட பண்றாங்க உடன்படிக்கை? தேவன் மோசையோ, இந்த ஜனங்களுக்காக தான், இவ்வளவு இந்த ஜனங்களுக்காக. இந்த ஜனங்கள் வந்து திருந்தாத ஜனங்கள். இப்ப என்ன தெரியுமா ஆண்டவர் சொல்றார், இந்த ஜனங்களுக்கு நான் ஒரு பாடத்தை கற்பிக்க போறேன், இதுக்காக நான் இந்த ஜனங்களோட, என்ன தேவன் வந்து நேருக்கு நேர் ஜனங்களோட பேச முடியாது. அப்ப யாரோட பேசணும்? மோசையோட. இப்ப மோசையோட ஒரு உடன்படிக்கை பண்றார். இந்த உடன்படிக்கையில இந்த ஜனங்கள் எல்லாம் ஓகே பண்ணி சைன் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த உடன்படிக்கையின்படி இந்த உடன்படிக்கையானது இப்ப எப்படி இருக்குது? 2 பேர் சம்பந்தப்பட்ட உடன்படிக்கை. இந்த கற்பனைகளின்படி நீ நடந்து இதன்படி நீ கை கொள்ளுவாயானால் இங்கு சொல்லப்படும் ஆசீர்வாதம் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். இந்த கற்பனைகளின்படி எல்லாம் நீ செய்ய தவறுவாயானால் பின்பே சொல்லப்படுகிற சகல சாபங்களும் வந்து சேரும். இந்த எக்ரிமெண்ட் படி வாழ்ந்தால் நன்மை உண்டாகும். எக்ரிமெண்ட்டை நீங்கள் மீறினால் சாபம் வரும். இப்ப இது வந்து 2 பேருக்கு இடையில நடக்கிற உடன்படிக்கை. இப்ப இன்னொரு உடன்படிக்கை இருக்குது. ஆண்டவர் தாவீதோட ஒரு உடன்படிக்கை பண்றார். நீங்க அதை வாசி பார்க்கலாம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 8வது வசனத்துல 16வது வசனம் வரைக்கும். அதுல தேவன் என்ன செய்கிறார்? இந்த தாவீதோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். இங்கேயும் கர்த்தர் தாவீதோடு தான் உடன்படிக்கை பண்ணார். இப்ப 6வது உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில யாரோட உடன்படிக்கை பண்றது? இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில மோசைக்கு வந்து அவர் உடன்படிக்கை பண்ணார். மோசையோடு கூட அவர் அந்த உடன்படிக்கையை மேற்கொள்ளும் பொழுது சொன்னார், இந்த உடன்படிக்கையின் படியெல்லாம் நீங்கள் செய்ய கவனமா இருந்தால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், இல்லாவிட்டால் இந்த ஆசீர்வாதம் இல்லை. இப்ப இது 2 பேருக்கு இடையில் நடந்தது. தாவீதுக்கும் இடையிலான ஒப்பந்தம் முடிஞ்சது. இப்ப தேவன் இப்ப சபையோடு ஒரு ஒப்பந்தம் பண்றார். இந்த ஒப்பந்தம் எப்படிப்பட்ட ஒப்பந்தம்?
2 பேருக்குமா அவருக்கு மட்டுமா? சொல்லுங்க. 2 பேருக்குமா ஒரு ஆளுக்கா? தம்பி சரியா சொல்லு. ஒரு ஆளுக்கு இல்ல, ஒரு ஆள் மாத்திரம். சபையை பார்த்து ஏதாவது கேட்டாரா? நீ ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வா, அதை பலியிட்டு வா, 2 பேரும் ஒரு உடன் சொன்னாரா? இல்லை. அவர் என்ன சொன்னார்? நீங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்லை, நான் உங்களுக்காக யாவையுமே செய்து இட்ஸ் ஓவர். இப்ப இந்த உடன்படிக்கை தான் இது. இந்த உடன்படிக்கை என்ன சொல்வாங்கன்னு சொன்னா, இப்ப முதலாவது உடன்படிக்கை ஆடமிக் கவனன்ட், 2வது நோயிக் கவனன்ட், 3வது ஆபிரகாமிக் கவனன்ட், அடுத்து மோசாயிக் கவனன்ட், அடுத்து டேவிடிக் கவனன்ட், இப்ப நியூ கவனன்ட். என்ன கவனன்ட்? இதுதான் எங்கட தலைப்பு, புது உடன்படிக்கை. இந்த புது உடன்படிக்கைனா என்ன? இந்த புது உடன்படிக்கையில என்ன இருக்குது? நீங்க ஒண்ணும் செய்ய தேவையில்ல, நான் உங்களுக்காக செய்றேன். நான் உங்களுக்காக சிலுவையில மரிக்க போகிறேன். எங்களை எதுவும் செய்ய சொன்னாரா? இல்ல. நான் உங்களுக்காக ரத்தம் சிந்த போகிறேன். எங்கள்கிட்ட ஏதாவது கேட்டாரா? நான் உங்களுக்காக முள்முடியை ஏற்றுக்கொள்ள போகிறேன். எங்கள்கிட்ட ஏதாவது கேட்டாரா? நான் உங்களுக்காக கசையடி வாங்க போகிறேன். நீங்க எனக்காக எதுவும் செய்யுங்கன்னு சொன்னாரா? இல்ல. இந்த உடன்படிக்கையில அவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து விட்டார். சபையோடு உள்ள ஒப்பந்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். இதுதான் இந்த ஒப்பந்தம். இப்ப இந்த ஒப்பந்தத்தின்படி அவர் எங்களுக்காக சிலுவையில சகலவற்றையும் செய்து விட்டார். இந்த ஒப்பந்தம் என்ன செய்து எங்களை அவரோடு கூட இன்னும் இப்ப இந்த ஒப்பந்தத்தில் ஆசீர்வதிக்கப்படுறது பெனிஃபிஷரி நாங்க தான். ஒண்ணுமே செய்யாம எல்லா ஆசீர்வாதமும் வருது. சிலர் அதுக்கு தான் ஆசை. என்ன சிலர் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சதமும் போடாம லாபம் எடுக்க பார்ப்பாங்க. அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சதமும் போடாதபடி லாபம் எடுக்க பார்க்கிறது. இப்ப இந்த ஒப்பந்தத்தில் அப்படிதான் இருக்குது. நாங்க ஒரு சதம் கூட கொடுக்கல அவருக்கு, ஆனா அவர்கிட்ட இருந்து லாபம் எடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப அடுத்து இன்னொரு உடன்படிக்கை இருக்குது. இது எப்ப உள்ள உடன்படிக்கை தெரியுமா? இதுக்கு பிறகுதான் நடக்க போகுது அந்த உடன்படிக்கை. ஆல்ரெடி 6 உடன்படிக்கை 5 உடன்படிக்கை நடந்துட்டு 6வது நடந்து கொண்டிருக்கு. இந்த உடன்படிக்கையின்படி நாங்க இப்ப நடந்து கொண்டிருக்கு. அவர் எங்களுக்காக செய்துட்டார், நாங்க அவருக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இப்ப இந்த உடன்படிக்கை ஓடிக்கொண்டே இருக்குது. இப்ப இன்னொரு உடன்படிக்கை இருக்குது, அது இனிதான் வரப்போகிறது. அந்த உடன்படிக்கை என்ன? அந்த உடன்படிக்கை என்ன? வெளிப்படுத்தல் இருக்குது. வெளிப்படுத்தல் தான் படிச்சுட்டு இருக்கிறோம் பைபிள் ஸ்டடியில. ஆனா அடிக்கடி என்ன சொல்றது, சாத்தா தூக்கிட்டு போயிடுறான் விதைய. இப்ப அநேகமான நேரங்கள்ல இந்த போடுற விதை எப்படி இருக்குன்னு சொன்னா, நல்ல நிலத்திலையும் விழுகுது, கல் பாறையிலையும் விழுகுது, முட்புதர்களுக்குள்ளேயும் விழுகுது, வழி ஓரத்திலையும் விழுகுது. இப்ப எப்படி விழணும்ன்றதை யாரு தீர்மானிக்கணும்? நாங்க தான் தீர்மானிக்கணும். நல்ல நிலமா வார விதையெல்லாம் முட்டிஞ்சளவு வாங்கி வச்சுக்கொண்டு பலன் கொடுக்கறதான் பார்க்கணுமே தவிர, கல்பாறையிலையும் முள்ளையும் பாலியர்களையும் விழுந்ததை போல நாங்க என்ன செய்யக்கூடாது, சத்துருவன் தூக்கிட்டு போறதுக்கு இடத்தை விட்டுறக்கூடாது. இப்ப இந்த உடன்படிக்கை எப்படின்னு சொன்னா, யார் யாருக்குள்ள உடன்படிக்கை? இது நித்திய உடன்படிக்கை. இது யார் யாருக்குள்ள உடன்படிக்கை? அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு யாரு போடுற உடன்படிக்கை? இது ஒரு ஆளுக்கு 2 பேருக்குமா? இது 2 பேருக்குமான உடன்படிக்கை.
இந்த உடன்படிக்கைக்கு இன்னொரு பேரும் இருக்கு. இப்ப இது என்ன சொல்றது? நித்திய உடன்படிக்கை. இந்த நித்திய உடன்படிக்கைக்கு இன்னொரு பேர் இருக்குது, விவாக உடன்படிக்கை. விவாக உடன்படிக்கையில எப்படி சைன் பண்ணுவாங்க? மாப்பிள்ளை மட்டுமா சைன் பண்ணுவார்? மாப்பிள்ளை மட்டும் சைன் பண்ணாருன்னு சொன்ன 2 பேரும் சைன் பண்ணியே பிரச்சனையாக ஓடுது. 2 பேரும் சைன் பண்ணியே என்ன நடக்குது? ஒன்று இந்த பக்கம் ஓங்கி நிற்கும், அப்படி இல்லை இந்த பக்கம் ஓங்கி நிற்கும். இப்ப இது விவாக உடன்படிக்கை. விவாக உடன்படிக்கையில 2 பேரும் தான் சைன் பண்ணணும். நீங்களும் சைன் பண்ணணும், நானும் சைன் பண்ணணும், அவரும் சைன் பண்ணணும். ஏன்னு சொன்னா உலகத்திலேயே என்ன சொல்றது, நேற்று முன்னாள் நான் பார்த்தேன், உலகத்திலேயே காம்ப்ளிகேட்டடான கேஸ் இதுதான், இந்த விவாக உடன்படிக்கை. உலகத்திலேயே காம்ப்ளிகேட்டான ஒரு கேஸும் இந்த விவாகரத்து கேஸ் தான். ஏன் சொல்லுங்க? இது ஒரு ஆள் மட்டும் சைன் பண்ண ஈஸியா முடிச்சிட்டு போயிடலாம். இப்ப 2 பேரும் சைன் பண்ணி இருக்கிறோம். இப்ப 2 பேரும் சைன் பண்ணபடியா என்ன நடக்கணும்? 2 பக்கமும் ஒப்பந்தம் வரணும். இல்லாட்டி என்ன திரும்ப நடக்கும்? உங்களுக்கு விருப்பம் இந்த சைனை முடிச்சுட்டு இல்ல நான் டிவோர்ஸ் வாங்கிட்டு போறேன்னு சொல்லுவீங்க. அவர் சொல்வார் இல்ல நான் தர முடியாது. இப்ப என்ன நடக்கும்? கேஸ் 1 வருஷம் இல்ல 100 வருஷம் ஓடிட்டு இருக்கும். ஏன்னா நீங்க டிவோர்ஸ் வேணும் பண்றீங்க, அவர் வேணாம் பண்றாரு. 2 பேரும் ஓகே பண்ணாதான் கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது. இப்ப இந்த விவாக உடன்படிக்கையில தேவனுக்கும் சபைக்கும் ஒரு சபை யாரு? மணவாட்டி. இப்ப இந்த மணவாட்டியோட மணவாளன் ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறார். எதுக்காக? இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய இந்த கல்யாணத்துக்கு தான் இவ்வளவு நாள் வெயிட்டிங். அது எவ்வளவு பெரிய கல்யாண வீடு தெரியுமா? நாங்க பாக்குற கல்யாண வீடு இல்லை இது. இது நாங்க பாக்குற கல்யாண வீடு இல்லை. அது அந்த கல்யாண வீடு வித்தியாசமா இருக்கும். எப்படின்னு சொன்னா வாரவர்களுக்கே தங்க பிளேட்ல தான் சாப்பாடு. நாங்க நடக்க போறதே தங்கத்துல தான். அப்ப அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துக்கு வார ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு பெரிய பரிசு இருக்கு தெரியுமா? வாரவர்களுக்கும் பரிசு இருக்கு. ஆனா அந்த ஆட்டுக்குட்டியான அந்த ஆட்டுக்குட்டியானவரை கல்யாணம் பண்ண போகிற இந்த மணவாட்டி எவ்வளவு லக்கானவங்க தெரியுமா? இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய இந்த கல்யாணத்துல இந்த ஆட்டுக்குட்டியானவரை திருமணம் செய்ய போகிற இந்த மணவாட்டி எவ்வளவு ஏன் தெரியுமா? இந்த மணவாட்டி இதுக்கு முதல் இந்த மணவாட்டியோட ஒரு உடன்படிக்கை பண்றார். நான் உன்னை திருமணம் செய்ய போறேன்னு சொல்லி ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு போறார். இந்த நிச்சயதார்த்தத்துல மணவாட்டி ஒண்ணுமே பண்ணல, மணவாளன் மட்டும் எல்லாம் செஞ்சுட்டு போயிட்டார், ஆசை கொடுத்து போயிட்டார். இப்ப மணவாட்டி பெண்ணன் எப்படி ஒரு செலவு இல்லாம அங்க போய் எப்படி ஒரு சதவும் செலவு இல்லாம மணவாட்டி போய் இப்ப மணவாளனுக்கு பக்கத்துல ஏதோ இன்னைக்கு செலவழிக்கிற மணவாட்டிகளுக்கும் பிரச்சனை தான், செலவழிக்காதவர்களுக்கும் பிரச்சனை தான். ஆனா அந்த மணவாளனுக்கு அதை பத்தி ஒன்றுமே கவலை இல்லை. நீங்க செலவழிச்சா என்ன, செலவழிக்காட்டி என்ன, நீங்க கொடுத்தால் என்ன, கொடுக்காட்டி என்ன. அவருடைய நோக்கம் என்ன? எனக்கு இந்த மணவாட்டி வேணும். அவர் வந்தார், ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிட்டார். எப்படி ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சார்? அவருடைய ரத்தத்தாலேயே எழுதி முடிச்சிட்டார். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல அவருடைய ரத்தத்தாலேயே எழுதி முடிச்சிட்டார். இந்த எழுதி முடிச்சிட்டு போன இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் தான் எங்களுடைய இந்த நிச்சயதார்த்த பத்திரிகை எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? அவருடைய ரத்தத்தினால. இந்த மணவாட்டியை இந்த மணவாளன் இந்த திகதியில இத்தனாம் வருஷத்துல இவருக்கும் இடையிலான திருமணம் நடக்கும் என்பதை உலக அறிய எல்லாருக்கும் முன்பதாக நிச்சயம் பண்ணிட்டார். இப்ப மணவாட்டி மணவாளனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார்.
இந்த உடன்படிக்கையில இந்த உடன்படிக்கையின்படி அவர் இந்த மணவாட்டியை திருமணம் முடிக்கும் வரைக்கும் மணவாட்டி இஸ் ஆன் வெயிட்டிங் பீரியட். இந்த வெயிட்டிங் பீரியட்ல மணவாட்டி கேன் டு எனிதிங். மணவாட்டி மணவளனுக்காக காத்திருக்கவும் முடியும். அப்படி இல்லைன்னா இந்த மணவாட்டி வேறொரு ஆளோட போகவும் முடியும். ஆனா வேற ஒருத்தன் என்ன யாரு தெரியுமா? அவன் நல்லவனே இல்லை. அவன் எப்ப இந்த மணவாட்டியை தூக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கிறான். ஆனா அவருடைய ரத்தத்தால இந்த மணவாட்டியை மீட்டெடுத்திருக்கிறார். அவர் சைன் பண்ணியிருக்கிறார். எப்படி? அவருடைய ரத்தத்தை கொடுத்து சைன் பண்ணியிருக்கிறார். அதுதான் நாங்கள் முதலாவது நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்துக்கு நீங்கள் வந்து சேர்ந்துள்ளீர்கள். இப்ப இந்த கடைசியில இருக்கிற இந்த உடன்படிக்கை இருக்கு தெரியுமா? இந்த 2 உடன்படிக்கையுமே என்ன சொல்றது? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உடன்படிக்கை. இந்த 6வது உடன்படிக்கையும் அவர்தான் போட்டார். இந்த 7வது உடன்படிக்கையும் அவர்தான் போடுறார். ஆனா 6வதுல நீங்க சைன் பண்ணல, அவர் சைன் பண்ணினார். 7வதுல நீங்களும் சைன் பண்ணணும். ஏன்? இந்த வெயிட்டிங் பீரியட்ல நீங்க எது வேணாலும் பண்ணலாம். ஏன்னா சைன் பண்ணது அவர் இல்லையா? ஆனா கல்யாணம் சொல்லி வந்துட்டா அந்த கல்யாண உடன்படிக்கையில 2 பேரும் சைன் பண்ணும் பொழுது 2 பேருக்குமே பங்கு இருக்கு. அவர் ராஜா, அவர் எதிர்பார்க்கிறார் இந்த மணவாட்டியை திருமணம் செய்து தனக்கு ராணி ஆக்குமையா. இந்த ராணி ஆகணுமா? அப்படி இல்லைன்னு சொன்னா எனக்கு ராணியும் வேணாம் பிரதர், எந்த ஒரு ராணியும் வேணாம், நான் இப்படியே போயிடுறேன், என்ன விட்டுருங்க, இயேசுவும் தேவையில்ல, அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் தேவை, நான் இப்படியே போறேன். தாராளமா போகலாம். யார் கட்டாயப்படுத்தி கட்டாயத்தின் பேர்ல யாரும் இந்த இடத்துல கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தா அதனுடைய ஆசீர்வாதம் கிடைக்காது. யார் மனப்பூர்வமாய் தன்னுடைய மனதிலே நியமித்து நான் கர்த்தருக்காக வாழணும், கர்த்தருக்காக ஓடணும் சொல்லி நினைத்து அவருடைய சமூகத்திலே நிற்கிறார்களோ அவர்களுக்கு தான் அவர் வைத்திருக்கிறதான அந்த ஆசீர்வாதத்தின் பங்கு இருக்கிறது. ஆமென். இப்போ வாசிங்க எபிரேயர் 10வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும். Can you take him to the other room? இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷம் தோறும் இடைவிடாமல் செலுத்தப்படும். ஓகே, நான் இதை ஒரு ஸ்டோரியாக சொல்லுறேன். இப்ப இந்த வசனத்துல அவர் சொல்றார் இந்த நியாயப்பிரமாணது. இந்த நியாயப்பிரமாணம்னா எந்த உடன்படிக்கை? இந்த நியாயப்பிரமாணம் எந்த உடன்படிக்கை? யாரோட உடன்படிக்கை பண்ணது? தேவனுக்கும் யாருக்கும்? இதுதான் மோசேயுடைய உடன்படிக்கை. இந்த மோசேயுடைய உடன்படிக்கை தான் இந்த நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் வருஷந்தோறும் பலி செலுத்தி ஆகணும். செலுத்தாவிட்டால் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். இப்ப சொல்லுவார் பாருங்க, இந்த இடத்துல இருந்து ஒருத்தர், பிரதர் நீங்கள் செய்கிறது கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியம், இதுல இருந்து நீங்கள் வராவிட்டால் கர்த்தர் உங்களை தண்டிப்பார் பிரதர். இது என்னது? மோசேயினுடைய நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணத்தின்படி பிரதர் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு வராவிட்டால் கர்த்தர் உங்களை வாதிப்பார் பிரதர். இது மோசேயுடைய உடன்படிக்கை. இப்ப இயேசு கிறிஸ்து ஒரு உடன்படிக்கை பண்ணினார் எங்களோட கூட. பிரதர் நான் உங்களுக்காக என்னுடைய சரீரத்தையே பிற்கிறேன் பிரதர், உங்களுக்காக என்னுடைய ரத்தத்தையே சிந்தேன் பிரதர், நீங்க இதுக்காக கைமாற எனக்கு ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. இப்ப இந்த 1வது 2வது வசனத்துல சொல்லப்படுகிறது இந்த நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கையில் எப்படின்னு சொன்னா, நீங்க இடைவிடாமல் நீங்க பலி செலுத்தினாதான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு என்கிற நிச்சயமே இருக்கிறது. நீங்க பலி செலுத்தாத பட்சத்துல உங்களுக்கு அந்த நம்பிக்கையே இல்லை.
ஒரு கட்டத்துல நீங்க பலி செலுத்தியும் அந்த நம்பிக்கை இல்லாமல் போகுது. ஏனென்று சொன்னால், நீங்க பலி செலுத்திட்டு வீட்டுக்கு போற நேரம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது, என்னுடைய பலியை கர்த்தர் ஏற்றுக்கொண்டாரா ஏற்றுக்கொள்ளலையா? இப்ப இந்த சந்தேகத்திலேயே வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை. 2வது வசனம், பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? இப்ப அவர்கள் இல்லை, என்னுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டாச்சுன்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு ஒரு உத்தரவாதம் வருமா இருந்தால் இந்த பலிகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டோம்? நிறுத்தப்பட்டோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த நேரம் இந்த பலிகளை நீ செலுத்த தேவையில்லைன்னு சொல்லிதான் ஒரே தரம் செலுத்தி முடிச்சிட்டார். இப்ப எருசலேம்ல என்ன நடக்குது தெரியுமா? அவர்கள் சொல்றாரு, 3வது தேவாலயம் கட்டப்பட போகிறது. எத்தனாவது? 3வது. இப்ப 3வது தேவாலயம் கட்டப்பட்ட என்ன நடக்கும்? பலிகள் செலுத்தணும். எதன்படி? நியாயப்பிரமாணத்தின்படி. நியாயப்பிரமாணத்தின்படி இந்த தேவாலயம் கட்டப்பட்டால் இந்த நியாயப்பிரமாணத்தின்படி பலிகள் செலுத்தணும். இப்ப அதுக்கு ஆசாரியர்களை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். சீஃப் பிரீஸ்ட வந்து அவர்கள் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறாங்க. என்னதுன்னு சொன்னா, இந்த சாக்ரிஃபைஸ் எல்லாம் ஒவ்வொரு நாளும் பலி செலுத்தணும். இன்னும் ஆசாரியர்கள் கூட்டம் அந்த சந்ததியில வந்து அவர்கள் இருக்கிறார்கள். இப்ப அவர்கள் ஆயத்தப்படுத்துறாங்க. 3வது ஆலயம் கட்டப்படணும், 3வது ஆலயத்தில் இவர்கள் வந்து பலி செலுத்தணும்னு சொல்லி. இது நடக்குமா? நடக்குமா? நடக்காது. இதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. இது நடக்குமா இருந்தால் இயேசு கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. ஆமென். அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாரே. இப்ப நாங்க கொடுக்கிற ஆடோ மாடோ ஏதோ கோழியோ ஏதோ ஒரு காரியம் இந்த பலியை கம்ப்ளீட் பண்ணாது. ஏன் தெரியுமா? இன்றைக்கு இந்த வருஷம் இந்த மாசம் செய்யற பாவத்துக்கு தான் நீங்க வந்து இந்த இடத்துல பலி செலுத்தி இருக்கிறீங்க. அடுத்த மாதம் நீங்க இன்னொரு பலி செலுத்தி ஆகணும். அடுத்த வருஷம் இன்னொரு பலி செலுத்தி ஆகணும். இட்ஸ் நாட் கம்ப்ளீட்டிங். அது நாள்தோறும் நடக்கிறது. அதான் வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுது? நாள்தோறும் நடக்கிறதான அன்றாட பலிகளை கர்த்தர் என்ன செய்தார்? சிலுவையிலே ஒரே தரம் செய்து முடிச்சு விட்டார். 5வது வசனம், ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புத்தக சுருள்களிலே என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றார், என்னை குறித்து எங்க எழுதப்பட்டிருக்கிறது? புத்தக சுருள். புத்தக சுருள்னா எங்க? எங்களுடைய பழைய ஏற்பாட்டுல இந்த பழைய ஏற்பாட்டு புத்தகம் எல்லாம் எப்படி இருந்தது? ஒரு தோல் சுருள்ல தான் சுத்தி இருந்தது. இந்த தோல்ல சுருள்ல சுத்தி இருந்த இந்த புத்தகத்தை இந்த சுருள்ல என்ன செய்தார்கள்? கடைசியா பேப்பர்ல எழுதின ஒரு அந்த என்ன சொல்றது, பைப்ரஸ் என்கிற அந்த 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 வைக்கோல் மாதிரி இருக்கும், அதுல செய்யப்பட்ட அந்த தகடுகளை எழுதினாங்க. அதுக்கு பிறகு அதெல்லாம் என்ன செய்தார்கள்? ஒரு குகையில போட்டு ஒளிச்சு வச்சுட்டாங்க. அழிக்கப்பட்டது கணக்கு. இப்ப இந்த சுருள்ல உள்ளதெல்லாம் வந்து என்ன செய்கிறார்கள்? புத்தகத்தில் எழுதுறாங்க. இதுதான் இந்த சிறு புத்தகம். இந்த புத்தகத்தில் எழுதுற பொழுது என்ன நடக்குது? எங்களுக்கு இன்னைக்கு என்ன செய்தது? சுருள்ல உள்ளதை எப்படி கொண்டு வந்து தந்துட்டாங்க? இந்த புத்தகத்தில் உள்ளதை இப்ப எங்க கொண்டு வந்து தந்துட்டாங்க? இங்க கொண்டு வந்து தந்துட்டாங்க. இப்ப எங்க இருக்கு காலம் பாருங்க. சுருளை இயேசு சொல்றாரு, சுருள்ல என்ன பத்தி எழுதி இருக்குவா? அதை நீ வாசித்து பார்த்தேன்னு சொன்னா அந்த வசனத்துல சொல்லி இருக்கிறது. சங்கீத புத்தகத்திலே 45வது அதிகாரத்திலே, அதாவது எப்படி சொல்லி இருக்கிறது? 40வது அதிகாரம் 6வது 7வது வசனத்திலே, நீர் பலிகளை விரும்புகிறதில்லை, ஆட்டுக்கடா காளைகள் உமக்கு பிரியமானதில்லை. ஆடு மாடு
அதனுடைய ரத்தத்தை சிந்திதான் என்னுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யணும் என்கிறது உங்களுடைய விருப்பம் இல்லை. ஆனா அதுல எழுதி இருக்கிறது, எனக்கு நீ ஒரு சரீரத்தை தந்தால் அந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டு இந்த பூமிக்கு வருவேன், வந்து அதை நான் ஒரே தரம் பலியிட்டு எல்லாத்தையும் கிளீன் அப் பண்ணிடுவேன். இதுக்கு பிறகு நீங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமும் ஆட்டுக்குட்டி வாங்கிட்டு இருக்கவே தேவையில்லை. ஒன்றே ஒண்ணுதான் வாங்கணும். என்ன வாங்கணும்? ஒரு பைபிளை மட்டும் வாங்கினா போதும். அது அவர் சொல்லல, அது எங்கேயாவது ஃப்ரீயா கிடைச்சாலும் பரவாயில்ல, அதை வாசிச்சா போதும். ஏன் தெரியுமா? இன்னைக்கு பைபிளை விற்கிறாங்க, ஆனா இந்த வேதம் வந்து விற்பனைக்குரியதல்ல, இட்ஸ் ஃப்ரீ. இன்னைக்கு இதை வியாபாரம் ஆக்கிட்டாங்க. ஆனா அதுக்காக வசனம் வந்து விற்க சொல்லல. ஏன்னு சொன்னால், யாவருக்கும் இலவசமாய் கிடைத்ததை, அவர் கொடுத்ததை எல்லாருக்கும் நான் இலவசமாய் கொடுத்தே ஆக வேண்டும். பைபிளை வச்சு வசனத்தை வச்சு யாரும் பிசினஸ் பண்ண முடியாது. ஆமென். இட்ஸ் ஃப்ரீ ஃபார் எவ்ரிவன். ஏன்னா அவர் ஃப்ரீயா தானே எல்லாம் கொடுத்தார். அவர் ஃப்ரீயா கொடுத்ததை எடுத்து என்ன சொன்னா, சில பொருட்கள் எழுதி இருக்கும் பாருங்க, அந்த லேபிள்ல பின்னால எழுதி இருக்கும் நாட் ஃபார் சேல்னு சொல்லி. கடையில விற்கிற பொருளுக்கே இருக்கும். நீங்க ஒரு தடவை வாங்கிட்டு அதை கொண்டு போய் நீங்க கூட கடையில விற்க முடியாது. ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா நடக்குது? இயேசுட கடையில வந்து வாங்கிட்டு அவங்க தங்களோட சொந்த கடையில போய் இப்ப 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனா இது விற்பனைக்கல்ல, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க. இதுதான் சங்கீதத்தில் எழுதி இருக்குது. அவர் சொல்றாரு, என்ன குறிச்சு இப்ப அங்க எழுதி இருக்கு பாரு, அங்க வாசித்து பார்த்தா தெரியும் உனக்கு என்ன குறிச்சு எழுதி இருக்கு. நீ பலிகளை விரும்புறது இல்ல, ஆடு மாடு கோழியை விரும்புறது இல்ல, நீ விரும்புகிறது ஜீவ பலி. அந்த ஜீவனை அவர் உயிரோட கொடுத்தார், கொடுத்து எங்களை மீட்டு கொண்டார். அந்த மீட்டு கொண்டதான அவருடைய ரத்தத்தினால ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். You are mine. I am there for you. இது மணவாளன் மணவாட்டியை பார்த்து சொல்லுகிறது. You are mine. இதுதான் இந்த உடன்படிக்கை. பாருங்க, இந்த 6வது 7வது உடன்படிக்கை ரெண்டுமே மிக்ஸ். 6வது உடன்படிக்கை வந்து நிச்சயதார்த்தம், 7வது உடன்படிக்கை கல்யாணம். ஆமென். இப்ப அடுத்த வசனம், அப்பொழுது நான் தேவனை 8வது வசனம், நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற் சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானது அல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே உடைய சித்தத்தின்படி இதோ வருகிறேன். அவர் வந்தார், அவருடைய ரத்தத்தை கொடுத்தார், எங்களை மீட்டுக் கொண்டார். இதுக்கு பிறகு அவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட அவருடைய ரத்தத்துக்கு பிறகு எந்த ஒரு பலிகளும் செலுத்தப்பட தேவையில்லை. யாரும் யாருக்காகவும் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் எல்லாருக்காகவும் மொத்தமாக அவர் செலுத்திட்டு போயிட்டார். ஆமென். இதுதான் இந்த புதிய உடன்படிக்கை. இதுதான் புதிய உடன்படிக்கை. ஏன்னா இந்த உடன்படிக்கையில ரத்தத்தினால், ஏன்னா எல்லா உடன்படிக்கையுமே ரத்தத்தினால் உருவாக்கப்பட்டது. ஏன்னா இந்த உடன்படிக்கைகளுக்கெல்லாம் ஒரு மெயினா ஒரு காரியம் இருக்கும். ரத்தம் இருக்கும், அப்படி இல்லாட்டி ஒரு ஆடு மாடு இருக்கும், ஏதோ ஒரு காரியம் இருக்கும். ஆனா இவைகள் எல்லாம் நடக்குது ஒரு காரணத்துக்காக செலுத்தப்படுகிறது. அதாவது இப்படி சொல்லுகிறது, என்ன சொல்ற, மிருகங்களின் பலிகள் தேவனுடைய சமூகத்திலே எங்களை பூரணப்படுத்தாது. அப்படியா இருந்தா அன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்திருக்க தேவையில்லை, பலி செலுத்தியே வாழ்நாள் முழுக்க ஓட்டியிருக்கலாம். ஆனால் அவருடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டியதா இருந்தது. ஏனென்றால் அந்த காளைகளுடைய ரத்தம் எங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யாது. அதான் லேவியர் 1:2 தான் சொல்லுது. இந்த பலியெல்லாம் எதுக்கு? இதுக்கு பிறகு இந்த பலியை ஒரு ஆசாரியர் வந்து பலி கொடுத்து என்ன நடக்க போகுது? ஒண்ணுமே நடக்காது. ஆட்டுக்கு தான் விலை போகும், அவ்வளவுதான். ஆசாரியருக்கு சம்பளம் வரும், அவ்வளவுதான். ஆமென். கடைசியாக எல்லாரும் எழுந்திருப்போம். எபிரேயர் 10:12 சொல்லுறது, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே
அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் உள்ள வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். இப்ப ஆசாரியன் ஒரே பலியை 100 தரம் செலுத்துவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க செய்கிற ஒவ்வொரு தவறுகளுக்காக ஒவ்வொரு தரம் செலுத்த போகும்பொழுது பாவ நிவாரண பலி தான், அது மாற்றமே இல்லை. ஆனா ஒரே பலியை நீங்க 100 தரம் செலுத்துவீங்க. ஆனா இங்க என்ன சொல்கிறார்? அவர் 100 பலியை ஒரே தரம் செலுத்தி முடித்து விட்டார். எங்களுடைய தேவன் எவ்வளவு நல்லா இருப்பாங்க. யாத்திராகமம் 12:3 சொல்றது, இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியிலே வீட்டு தலைவர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து அவர்கள் நிலைக்கால்களிலே பூச வேண்டும். அந்த நிலைக்காலில் அந்த ரத்தம் இருந்தால் அவர்கள் தப்பிக்கப்படுவார்கள். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் இப்போ ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி நீங்க உங்களோட நிலையில தடவுனா என்ன நடக்கும்? ஒரு ஆட்டுக்குட்டியோட விலை எவ்வளவு? ஒரு பவுன்ஸ் ஆட்டிறச்சி எந்த விலையா இருக்குல்ல, ஒரு ஆடு என்ன விலையா இருக்கும்? ஒரு ஆடு என்ன விலையா இருக்கும்? அப்ப ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆடை பிடிச்சு, அது இப்போ உள்ள சிச்சுவேஷன் எப்படின்னு சொன்னா 4 பேர் சேர்ந்து ஒரு ஆடு வாங்குவாங்க. அப்போ ஒரு ஆளால 4 பேர் சேர்ந்து ஒரு ஆடு வாங்க இல்லாம இருக்குது. அப்போ ஒரு ஆளால ஒரு ஆடு வாங்கி செய்யலாம், பலி கொடுக்க முடியும். எங்களுடைய தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். ஆமென். அவர் மாறாதவர். அல்லேலூயா. ஆகவே தான் அவர் சொன்னார், நீங்கெல்லாம் எதுக்கு இந்த பலிகளை செலுத்திட்டு இருக்கணும்? வாங்க, இட்ஸ் ஃப்ரீ ஃபார் யூ. அவர் சொன்னார், வாங்க, இட்ஸ் ஃப்ரீ. என்னுடைய ரத்தம், என்னுடைய சரீரம் உங்களுக்காக பிற்கப்படுகிற இலவசமான உடன்படிக்கை. இந்த புதிய உடன்படிக்கையில என்ன இருக்குன்னு சொன்னா, only a blessing, no curse. சிலர் நினைக்கிறார்கள், ஐயோ பிரதர், இதுல பங்கு கொண்டா இதன்படி வாலாட்டிங்களை கர்த்தர் தண்டிச்சிருவார். அவர் தண்டிக்கிறவரா இருந்தா பிரதர், ஏன் பிரதர் அவர் சாகணும்? அவர் சொன்னார், உங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்று சொன்னார். சொல்லி, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமும் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமுமாய் இருக்கிறது. ஆமென். நாங்கள் எல்லாருமே அவருடைய சமூகத்தில் அவருடைய பந்திக்கு நேராக வரப்போகிறோம். அவர் சொன்னார், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இந்த நாளிலும் கூட நாங்கள் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அவருடைய பாத்திரத்தில் நாங்கள் பங்கு கொள்ளும்படியாக அவருடைய பாத்திரத்தில் பங்கு கொள்கிற எங்களுக்கு அவருடைய ஆசீர்வாதம் மாத்திரமே. நாங்கள் பலவீனமாயிருப்போமா இருந்தால் அந்த பலவீனம் நீங்கி நாங்கள் பலன் அடைகிறோம். நாங்கள் சுகவீனமாயிருப்போமா இருந்தால் எங்களுடைய சுகவீனம் நீங்கி சுகம் பெறுகிறோம். யாராவது சொல்வார்களா இருந்தால், ஐயோ பிரதர், பரம்பரையா வந்த சாபம் எங்களை வாட்டுது. அவர் சொல்றார், நீங்க இந்த இடத்துல வரும் பொழுது இந்த ரத்தம் எப்படிப்பட்ட சாபமா இருந்தாலும் சரி சாம்பலா போய். ஆமென். எல்லாருமே அவருடைய சமூகத்திலே நாங்கள் அவருடைய பந்திக்கு நேராக கடந்து வருவோம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு,
நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். எதை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொன்னார்? ஒரே தரம் பலியிடப்பட்டு அநேக பாவங்களை, அநேகருடைய பாவங்களை நிவர்த்தி செய்த அந்த இரத்தத்தில் எங்களுக்கு மீட்பு உள்ளது என்பதை நினைவு கூறுங்கள். நீங்கள் ஒரே காரியத்துக்காக அநேக பலிகளை செலுத்தின உங்களை அநேக காரியத்துக்காக ஒரே தரம் செலுத்தி உங்களை நான் விடுதலையாக்குகிறேனே, இந்த இரத்தத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் அந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்திலே பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருக்கிறார். இந்த காரியத்தை பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதுகிறார். என்ன சொன்னா, கொரிந்து பட்டணத்துல அவ்வளவு அது ஒரு துறைமுக பட்டணமா இருந்தபடியால் என்ன செய்கிறார்கள்? அசுத்தமான காரியங்களுக்கு போய், கோயில்களுக்கு போய், விக்கிரகங்கள் இடத்துல போய் அங்க சாப்பிட்டு அதோட வந்து இங்கேயும் பங்கு கொள்வார்கள். அவர்களை பார்த்து சொல்றாரு, no no no, it's not the right thing. நீங்க இங்க வரும் பொழுது இது கர்த்தருடைய பந்தி, பரிசுத்தமா வாங்க. இதுல வந்து அங்கேயும் சாப்பிட்டு இங்கேயும் சாப்பிட்டு இருப்பீங்களா இருந்தா it's not blessing. அதுவே உங்களுக்கு ஆபத்தா மாறிடும். அதை தான் சொல்றாரு. நாங்கள் கர்த்தரோடு இருக்கும் பொழுது கர்த்தரோட தான் இருக்கணும். எங்களுக்கு கர்த்தரும் வேணும், அவரும் வேணுமா இருந்தா ஒண்ணும் செய்யலாம். கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறோம், அவரோடு கூட அவருடைய ரத்தத்தில் ஐக்கியமா இருக்கிறோம். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்க்கிறார் ஒரு குடும்பமாய், சபையாய், மனவாட்டியாய் அவருடைய ராஜ்யத்தில் வந்து அவரோடு கூட இணைந்து கொள்ளணும்படியா தான் அவர் இதை கொடுத்திருக்கிறார். நாங்கள் எல்லாருமே எங்களை ஒப்புக் கொடுப்போம். பிதாவே, உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இயேசுவின் நாமத்தினால் நீர் எங்களுக்காக உம்முடைய இரத்தத்தை கல்வாரியிலே சிந்தி நீர் சொன்னீர், இதை வாங்கி பருங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையின் இரத்தத்திலே ஆசீர்வாதம், சுகம், பலன், பாதுகாப்பு, பாவ மன்னிப்பு இவைகள் மாத்திரமே. உம்முடைய இரத்தத்தினால் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டு இன்னைக்கு உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். உம்முடைய சரீரத்தை நீர் எங்களுக்காக பெற்றிருப்பார். உம்முடைய சரீரத்தினாலே எங்களை ஆசீர்வதிக்கிற, சுகத்தை உண்டு பண்ணுகிற, சமாதானத்தை, சந்தோஷத்தை, எங்களுடைய சரீரத்துக்கு தேவையான சகல விதமான காரியங்களையும் நீர் உம்முடைய சரீரத்தின் மூலமா எங்களுக்கு கொடுத்தீரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் உம்முடைய கிருபையுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதை ஆசீர்வதிக்கிறோம். இது உம்முடைய ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நான் எல்லாருமே அவருடைய சமூகத்தில் நான் வந்து இந்த இடத்துல பங்கு கொள்ள போகிறோம். என்ன பண்ணுவார் அப்படியே நீ
காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து விட்டு, இது உங்களுக்காக பெற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, இதை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். நாங்கள் எல்லாருமே ஒரு மனதோடு கூட அவருடைய மரணத்தை, அவருடைய சரீரத்துல அவர் வாங்கின ஒவ்வொரு அடிகள் நிமித்தமா எங்களுடைய ஒவ்வொரு நோய்களும் சுகமாக்கப்பட்டு எங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது, சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. இதை நினைவு கூறும்படி நாங்கள் ஆறுமாய் ஒரு மனமாய் நாங்கள் பங்கு கொடுப்போம். அந்தபடியே அவர் போஜனம் பண்ண பின்பு பாத்திரத்தையும் எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அவர் அந்த கடைசி ராபோஜனத்திலே அவர் தன்னுடைய சீசர்களோடு இந்த இரத்தத்திலே பங்கு கொண்டதுக்கு பிறகு அவர் சொன்னார், நான் என்னுடைய தகப்பனுடைய வீட்டிலே மறுபடி இந்த மணவாட்டியோடு கூட இந்த அப்பத்திலே இந்த ரசத்திலே பங்கு கொள்ளும் வரை அவர் எங்களோட பங்கு கொள்ள மாட்டார். நாங்க தான் அவரை நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம். நாங்க எப்ப இதோட அவரோடு சேர்ந்து செய்ய போகிறோம்? அவருடைய ராஜ்யத்திலே, அவருடைய ராஜ்யம் வரும் அளவும் இதை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். அதுக்காக தான் இதில் பங்கு கொள்கிறோம். என்ன சொன்னால், அவருடைய ராஜ்யத்திலே போய் அவரோடு கூட எப்படி கணவன் மனைவி திருமணத்திலே பங்கு கொள்கிறார்களோ இந்த பாத்திரம், அதே போல நாங்கள் அவரோடு கூட, அவர் மணவாளன், நாங்கள் மணவாட்டி, அவரோடு கூட நாங்கள் சேர்ந்து சந்தோஷமாய் வாழ போகிறோம். அந்த நம்பிக்கையோட நாங்கள் எல்லாருமாய் சேர்ந்து ஒரு மனமாய் நாங்கள் பங்கு கொள்வோம். ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி சொல்லுங்கள். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக எங்களுக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தில் ஆமென். வாங்கலட்சுமி அறிவித்தல் இப்ப திடீர்னு பேர் கூப்பிடுவோம். ஆமென். அடுத்த வாரம் தம்பி வருவார். கடைசி முடிவில் நாங்கள் ஆராதனை முடிவுன்றதாக இந்த என்ன சொல்றது, கேம்பிங் என்ன சொல்றது, ஒரு சம்மரைஸ் பண்ணிடுவோம். நம்ம என்ன செய்யறது, என்ன காரியம்ன்றது அதுக்கு வாய்ச்சி எடுத்துக் கொள்வோம். எல்லாருமே சேர்ந்து கதாவே உடைய கிருபையுள்ள கருத்தில் வருகிறோம். எங்களோடு கூட நடத்தினீர், அதுக்காய் நன்றி. உடைய கிருபை, உடைய பிரசனம் எங்களை மூடிக்கொண்டதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய வல்லமுள்ள கரம் எங்களை மூடிக்கொள்ளும். கதாவை வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் மனதார ஆசீர்வதிக்கிறோம். சமாதானத்தை கட்டளையிடுகிறோம். உம்முடைய முகத்தை அவர்கள் மேல் நீர் பிரசன்னமாக்கி, கதாவே நீர் அவர்கள் மேல் உம்முடைய வெளிச்சத்தை நீர் பிரகாசிக்கப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். போக்கிலும் வருத்திலும் கூட இருந்து நீர் ஆசீர்வதிக்கிறோம். நடந்து இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல காரியங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவதாக. ஆமென்.